சங்கீதம் 127. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை யார் பாடியிருக்கிறார் அப்படின்னா டைட்டில் இருக்கு மேலே, சாலமோன் பாடின ஆரோகண சங்கீதம். உலகத்திலேயே மிகவும் ஞானமுள்ள ஒரு மனுஷன் பாடின பாட்டு. அப்போ கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு மீனிங் என்ன செய்யுது இருக்கிறது. இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசித்தால் அதனுடைய முதல் வசனத்தில் விருதா அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். 2 முறை அந்த வார்த்தை என்ன செய்யுது வருது. விருதா அப்படின்னா என்ன அர்த்தம்? வீண், வேஸ்ட், பலன் இல்லை, பிரயோஜனம் இல்லை, உபயோகம் இல்லை, யூஸ்லெஸ், அந்த மாதிரி ஒரு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏசப்பா பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை தொடர்பு கிடையாது. நீங்கள் அதை நம்புறீங்களா? ஆமென். நாம் பிரயாசப்பட்டோம், வேஸ்ட்டாக போச்சு, விருதாவாக போச்சு சொல்ல விட மாட்டார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் நிறைய பேர் நிறைய காரியங்களை அவங்க எதிர்பார்த்து வேஸ்ட்டாக போச்சுன்னு புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. படிக்க வச்சேன், கஷ்டப்பட்டு பணத்தை செலவு பண்ணி, ஆனால் வேஸ்ட்டாக போச்சு. கல்யாணம் பண்ணி வச்சேன், நல்ல குடும்பம்னு நினச்சி வேஸ்ட்டாக போச்சு. வீடை கட்டினேன், ஏகப்பட்ட பிரயாசம், ஆனால் அதை கட்ட முடியாதபடி நிறைய பிரச்சனை, எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. வேலையை தொடங்கினேன், முதலீடு பண்ணினேன், இதுக்காக நிறைய பணங்களை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், ஆனால் எதிர்பார்த்த ரிசல்ட் இல்லாமல் அந்த வேலையே வம்பாக போச்சு. தொழில் தொடங்கினேன், அதற்காக மூலதனம் என்னெல்லாமோ செஞ்சேன், ஆனால் அந்த தொழிலில் ஒரு விருத்தி இல்லாமல் அதற்காக நான் போட்ட முதலெல்லாம் விருதாவாக போச்சு. கடினமாக உழைச்சேன், ராத்திரி பகல் கண் விழித்தேன், ஆனால் என் உழைப்பெல்லாம் விருதாவாக போச்சு. நிறைய பணம் சம்பாதிச்சேன், நிறைய சேர்த்து வச்சுருந்தேன், ஆனால் இப்போ எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. இப்படிலாம் நிறைய பேர் புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. கஷ்டத்தில், வேதனையில், வருத்தத்தில் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இப்படி விருதா, வேஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரவே கூடாதுங்கிறதா கர்த்தருடைய வாஞ்சை. அல்லேலூயா. உங்கள் குடும்ப வாழ்க்கை விருதாவாக போச்சு, உங்கள் வேலையில் ஒரு எதிர்பார்த்த நன்மை இல்லாமல் போச்சு, உங்கள் பிள்ளைகள் பயன் இல்லாமல் போயிட்டாங்க. நம்ம ஒளிமுக வாசல்லாம் எல்லாரும் சந்திக்கிற ஒரு முக்கியமான இடம், அங்கே தலை நிமிர்ந்து நிற்க முடியாமல் போச்சு, வெட்கப்பட்டு கூனி குறுகிற ஒரு நிலைமை நமக்கு வந்துட்டு, இப்படி சொல்ல ஆண்டவர் விரும்பவே இல்லை. ஆமென் சொல்லுங்கள். அப்போ ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு 3 ஆசீர்வாதங்களை தருகிறார். அதில் 1 வீடு, 2வது வேலை, 3வது அதில் தூக்கம் அப்படின்னு இருக்கு, நித்திரை அப்படின்னு ஒன்று வருதா. அது லிட்ரலாகவும் நீங்கள் எடுத்துக்கிடலாம், சமாதானம், நிம்மதி அப்படி எடுத்துக்கிடலாம். அல்லேலூயா. இந்த 3 ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். வீடு ரொம்ப முக்கியம். எலி பொறியாக இருந்தாலும் தனி பொறியாக இருக்கணும்பாங்க. ஆமென். சொந்தமாக ஒரு வீடு கண்டிப்பாக இருக்கிறது நல்லது. ஏன்னா வீடு ஆஸ்தியெல்லாம் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு, நான் உனக்கு ஒரு வீட்டை என்ன செய்வேன், கட்டுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதே மாதிரி தாவீதுக்கு ஒரு நிலையான வீட்டை ஆண்டவர் ராஜ்யபாரத்தை கட்டி கொடுத்தார். அப்போ ஆண்டுடைய பிள்ளைகளாகி நமக்கு வீடு ஒரு பெரிய ஆசீர்வாதம். எழுத்தின்படி நாம் குடியிருக்கிற வீடு அது ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அது கர்த்தர் தருகிற ஒரு பெரும் பாக்கியம்.
அப்போ அந்த ஆசீர்வாதத்தை தேவ பிள்ளைகளாக்கி நீங்கள் எல்லோரும் பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை நீங்கள் எல்லோரும் சொந்த வீட்டில் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு சொந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரயாசப்பட்டு அதற்காக முயற்சி செய்யலாம். கர்த்தர் அதற்கான வாய்ப்புகளை தருவார். அந்த பிள்ளைகளுக்கும் வீடுகளை கட்டி கொடுக்க கிருபை தருவார். ஒருவேளை நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கலாம், அல்லது ஒத்தி வீட்டில் இருக்கலாம், எனக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு இல்லைங்கிற நிலைமையில் இருக்கலாம். உங்களுக்கும் கர்த்தர் இந்த ஆசீர்வாதமான பாக்கியத்தை தந்து நீங்களும் சொந்தமான ஒரு வீட்டில் குடியிருப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்வார்? உதவி செய்வார். வீடு என்பது எழுத்தின்படி கட்டிடம் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பம். அல்லேலூயா. நம்முடைய உறவுகளின் கட்டமைப்பு தான் வீடு. அப்படி தானே? உறவுகள் பல பேர் சேர்ந்து நம்ம வாழ்கிறோம்ல, அதையும் சொல்லும்போது எப்படி தான் சொல்லுவோம்? நம்ம வீடு, குடும்பம். வீடு அப்படிங்கிறது குடும்பம், அதற்கு இன்னொரு வார்த்தை. அல்லேலூயா. அப்போ குடும்பம் அப்படிங்கிறது ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா இந்த பூமியில் முதலாவது ஆண்டவர் ஏற்படுத்தின ஆசீர்வாதமான அமைப்பு குடும்பம்தான். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை நான் என்ன செய்வேன்? உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கர்த்தர் கொடுத்தார். அப்போ தனியாக இருக்கிற ஒரு நபரை பார்த்து பைபிள் சொல்லுது, கர்த்தர் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களெல்லாம் என்ன செய்கிறாராம்? ஏற்படுத்தி தருகிறார். அப்போ ஏற்ற வாழ்க்கை துணையை தருகிறார். அப்போ அந்த வாழ்க்கை துணையோடு இணையும் போது கர்த்தர் புத்திர பாக்கியத்தை கொடுக்கிறார். அதனால தான் பைபிள் சொல்லுது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய குடும்பங்களிலே கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்ற வசனத்தின்படி ஆண்டவர் என்ன செய்வார்? உங்கள் குடும்பங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். நல்ல பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்கள் பிள்ளைகளெல்லாம் உங்கள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல ஆசீர்வாதமாக இருப்பாங்க. உங்களுக்கு அவங்க ஆசீர்வாதமாக என்ன செய்வாங்க? அதான் பைபிள் சொல்லுது, வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு எப்படி இருக்கிறாங்களாம்? ஒப்பாய் இருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணம் அடையாமல் ஒளிமுக வாசல் என்ன செய்வாங்க? சத்துருக்களோடே பேசுவார்கள். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பிள்ளைகள் நிமித்தம் நமக்கு ஒரு ஆசீர்வாதம். பிள்ளைகளை படிக்க வைக்கிறது அது ஒரு ஆசீர்வாதம். பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குறது ஒரு ஆசீர்வாதம். ஆமென். அவர்களுக்கு ஒரு எதிர்காலம், அவங்க ஒரு பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறது. நம்முடைய பிள்ளைகளை குறித்து 4 பேர் பெருமையாக பேசுகிற அளவுக்கு நம்முடைய பிள்ளைகள் இருப்பது நமக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம். ஆமென். இது எல்லாம் வீட்டில் வந்துடுது. ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கிருபையாக என்ன செய்கிறார்? தருகிறார். அதனால தான் பைபிளில் அடுத்த ஒரு வார்த்தை இருக்குது, அதிகாலையில் நீங்கள் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து. அப்படின்னா வேலை, அது கர்த்தர் தர்ற ஆசீர்வாதம். மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் வச்சார், நீ பாடு நல்லா படுத்து தூங்குப்பா, பழத்தெல்லாம் பறித்து நல்லா வயிறார அடிச்சு சாப்பிடு, காலை மதியம் மாலை இரவு பார்க்காத, எப்போ தூக்கம் வந்தாலும் நீ நல்லா செஞ்சிரு, வேலையே செய்யாமல் இரு அப்படி சொன்னாரா? அந்த தோட்டத்தை பண்படுத்த பாதுகாக்க அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தார். அப்போ வேலை கர்த்தரால் கொடுக்கப்படுவது. வேலை ஒரு ஆசீர்வாதம். கைகளின் கிரியை, கைகளின் பிரயாசம் ஒரு ஆசீர்வாதம். அதனால தான் பைபிள் சொல்லுது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்முடைய குடும்பத்தில் வேலை இல்லாமை அப்படிங்கிறது இருக்காது. சரியான வேலை இல்லை அப்படி ஒரு சூழ்நிலை இருக்காது. வேலை இருந்தாலும் போதுமான வருமானம் இல்லை அப்படி ஒரு நிலைமை என்ன செய்யாது? இருக்காது. நிரந்தரமாக இந்த வேலை இல்லை, எப்போ போகும்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு பதட்டம் என்ன செய்யாது? இருக்காது. ஹல்லேலூயா. அது வேலையோ தொழிலோ அது கர்த்தரால் நமக்கு அருளப்படுவது. வியாபாரமாக இருந்தாலும் சரி, எல்லாமே தேவனுடைய ஆசீர்வாதம். அப்போ ஒரு வீட்டில் அவருடைய ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கிறார். கரங்களின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் என்பதற்கு அடையாளமாக அவங்க செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு என்ன செய்கிறார்? அப்போ நம்ம வீட்டில் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லைன்னு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. நல்லா படிச்சிருக்காங்க பாஸ்டர், பட்டதாரியாலாம் இருக்கிறாங்க, நிறைய முயற்சி பண்ணுறாங்க, ஏகப்பட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க, நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க. ஆனால் எல்லாம் கடைசியில் என்ன செஞ்சிருது? ஃபெயிலியர் ஆயிடுது. 2 மார்க் 1 மார்க்கில் போயிடுது. அந்த கட் ஆஃப், அந்த எலிஜிபிலிட்டி இல்லாமல் போயிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் நம்முடைய குடும்பத்தில் என்ன செய்யாது?
இருக்காது. படித்து முடிக்கும் போதே கேம்பஸில் போகிறதுக்கான வாய்ப்புகளை கர்த்தர் தருவார். அந்த கேம்பஸ் இன்டர்வியூலே ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை தருவார். அரசு உத்தியோகத்திற்காக பரீட்சை எழுதும்போது அவங்க நியமித்திருக்கிற அந்த கட்டாவுக்கு மேலே எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். இன்டர்வியூவில் தேர்ச்சி பெற கர்த்தர் கிருபை தருவார். திறமைக்கு ஏற்றார் போல, அனுபவத்திற்கு ஏற்றார் போல, படிப்புக்கு ஏற்றார் போல ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை வேலையை கொடுத்து ஆசீர்வதிப்பார். அரசாங்கத்தில் நல்ல உத்தியோகத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். தனியார் நிறுவனங்களிலே நல்ல பதவிகள், பொறுப்புகளை கொடுத்து என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அன்னன்னைக்கு தான் வேலை செய்கிற சூழ்நிலைனாலும் அன்னன்னைக்கு பலத்தோடு சுகத்தோடு வேலை செய்ய ஆண்டவர் சம்பாதிப்பதற்கான வழிகளை உண்டாக்கி தருவார். அப்போ வேலை ஆண்டவர் தர்ற ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு என்ன தர்றாராம்? நித்திரை. அப்போ தூக்கம் அது ஒரு ஆசீர்வாதம். எழுத்தின்படி தூங்குறது ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா நீங்கள் நிறைய பேருக்கு உண்மையாக படுத்தா என்ன வர மாட்டேன்து? தூக்கம் வர மாட்டேன்து. அல்லேலூயா. நிறைய பேர் தூங்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. சமீபத்தில் ஒரு இளம் பிள்ளை தான், ரொம்ப வயதும் கிடையாது, ரொம்ப சின்ன பிள்ளையும் கிடையாது. சின்ன பிள்ளைகளையும் சேர்க்க முடியாது, பெரிய பிள்ளைகளையும் சேர்க்க முடியாது. அந்த பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை, மனசளவில் பாதிப்புன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு மருத்துவமனையில் போய் சிகிச்சை பண்ணுறதுக்கு போயிருக்காங்க. அங்கே போய் ஊசி போட்டிருக்காங்க, மாத்திரை கொடுத்துருக்காங்க. 3 நாளாக தூங்கலையும். நீங்கள் யோசிச்சு பாரு, 3 நாளாக இரவு பகல் என்ன செய்யலை? தூங்கலை. கொண்டு போனவங்களுக்கு தூக்கமாக வருதுன்றாங்க. எங்களுக்கு முழிச்சிருக்க முடியல. எங்களால் அவளை என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. அவள் அங்கிட்டு இங்கிட்டு என்ன செஞ்சிட்டே இருக்கான், நடந்துகிட்டே இருக்கா, தூக்கம் வராமல் இருக்குது. அப்போ நல்லா தூங்குறது ஒரு ஆசீர்வாதம். நிம்மதியாக தூங்குறது ஒரு ஆசீர்வாதம். சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்வது ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. கெட்ட கனவுகள் வராமல் நிம்மதியாக தூங்குறது ஒரு ஆசீர்வாதம். சத்துரு மேலே வந்து அமுக்குனா, காலை பிடிச்சி இழுத்தான், கையை பிடிச்சி இழுத்தான்னு பதறி எழும்பாமல் நிம்மதியாக தூங்குறது ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதே மாதிரி தூக்கம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா, படுத்தா எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்குறது. காலையில் அந்த நாளை ஆரம்பித்து இரவு படுக்கைக்கு வரும்போது ஒரு தொந்தரவும் இல்லாமல், ஒரு பிரச்சனையும் இல்லாமல், கர்த்தாவே பகல் முழுவதும் எங்களை அற்புதமாக நடத்துனீங்க, பாதுகாத்தீங்க, வேலையை தந்தீங்க, எந்த பிரச்சனையும் வராதபடி காத்து கொண்டீங்க, தூங்க போகிறேன், என்னை காத்துக்கோங்க, அதிகாலையில் பலத்தோடு சுகத்தோடு எழும்ப உதவி செய்யுங்க, உங்கள் வருகை இருந்தால் என் ஆத்மா சரீரத்தை உங்கள் கையில் என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்குறேன், உங்கள் வருகையில் நான் காணப்பட எனக்கு உதவி செய்யுங்கன்னு என்ன செஞ்சிடணும்? தூங்கிடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் எழுத்தின்படி இந்த இடத்துல கர்த்தர் தமக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறார் அப்படின்னு இருந்தாலும் உண்மையிலே ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் தாம் நேசிக்கிறவர்களுக்கு அவர்கள் தூங்கும்போது கூட தேவையை தருவாராம். அல்லேலூயா. அவங்க என்ன தான் செய்கிறாங்க? தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க தூங்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத அறிந்து அவங்க எழும்பும்போது அந்த தேவைகள் சந்திக்கப்பட, அதற்கான வழிகள் திறந்திருக்க, அதற்கான வாய்ப்புகளை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். அதான் நிம்மதி. நான் ஏன் நிம்மதியாக தூங்குறேன்? கர்த்தர் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தில் நிறைய பொறுப்பு இருக்குது, நிறைய கடமை இருக்குது, நான் நிறைவேற்ற வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. ஆனால் எல்லாவற்றுக்கும் யார் போதுமானவர்? கர்த்தர் போதுமானவர். அவர் அதை சந்திப்பதற்கு வல்லவர். அவர் யெகோவா ஈரே. அவர் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? பார்த்து கொள்வார். அந்த மனநிலையோடு தூங்குறது ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா அந்த சங்கீதத்தின் முதல் வசனம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கி? கர்த்தர் வீட்டை கட்டாராகில். அல்லேலூயா. 2வது பகுதி பாருங்கள், கர்த்தர் நகரத்தை காவாராகில். அப்போ யார் வரா? கர்த்தர் தான் வர்றார். அந்த வார்த்தை எது வருது? கர்த்தர் தான் வருது. காவலாளி நகரத்தை காவாராகில். கர்த்தர் காப்பது விருதான் இல்லை. கர்த்தர் நகரத்தை காக்கலன்னா தான் காவலாளி விழித்திருப்பது. அப்போ நான் வீட்டை கட்டாவிட்டால் ஆண்டவர் என்ன? அப்படி கிடையாது. கர்த்தர் வீட்டை கட்டாவிட்டால் தான். ஆமென். அப்போ முதல்ல யார்? இதுதான் ஃபார்முலா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கணிதம், இதில் ஃபார்முலான்னு ஒன்று உண்டு. ஒவ்வொரு டைப் ஆஃப் மேக்ஸுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவை விட்டுட்டு இல்லை நான் என் இஷ்டத்துக்கு கூட்டல் கழித்தல்லாம் போட்டு பெருக்கல் வகுத்தல்லாம் போட்டு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் செய்வேன்னு நீங்கள் எத்தனை ஸ்டெப்பு போட்டாலும் கடைசியில் என்ன வராது? ஆன்சர் வராது, விடை வராது. எவ்வளோ நேரம் நீங்கள் போராடினாலும் என்ன செய்யாது? ஏன் ப்ராப்ளம் எங்கே இருக்குது? ஃபார்முலாவில் இருக்குது. அதை மாதிரி
நம்முடைய வீடு ஆசீர்வாதமாக இருக்க, நம்முடைய வேலை ஆசீர்வாதமாக இருக்க, நம்முடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்க ஒரு ஃபார்முலா என்னென்னா, கர்த்தர் தான் முதன்மையானவராக இருக்கணும், கர்த்தருக்கு தான் முதல் இடம் கொடுக்கணும், கர்த்தரை தான் முதலாவது நம்ம கனம் பண்ணணும். கர்த்தரை ரெண்டாவது வச்சுட்டு வீட்டை முன்னாடி வச்சிட்டோம், வேலையை முன்னாடி வச்சிட்டோம், தூக்கத்தை முன்னாடி வச்சிட்டோம் அப்படின்னா எல்லாம் உல்டாவாக மாறிடும். அல்லேலூயா. இப்போ வீடு அப்படின்னோடனே வீட்டு வேலை நடக்குதுன்னு ஒன்று வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு வீடு என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, கட்டிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஆண்டவர் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு காரியம் நீங்கள் தான் அதை என்ன செய்ய வேண்டியது இருக்குது, செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை இப்போதைக்கு இந்த வீடு சம்மந்தப்பட்ட காரியம்தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு போயிட்டீங்கன்னா கர்த்தர் எங்கே வந்துடுறாரு, ரெண்டாவது வந்துடுறார். அதுக்கப்புறம் அங்கே படுற பிரயாசம் எப்படி இருக்கும், விருதாவாக போயிடும். வாய்க்குமா? வாய்க்காது. அடுத்து வீடுனா உறவுன்னு சொல்லியிருக்கேன், குடும்பம். அப்படிதானா? என் கணவர் இருக்கிறாரு, அவரை நான் அனுப்பாமல் நான் என்ன செய்ய முடியாது, அவருக்கு இதை செய்யாமல் அவருக்கு அதை செய்யாமல், அது பிள்ளை இப்படி இருக்குது, பிள்ளைக்கு இதை செய்யாமல் பிள்ளைக்கு அப்படி செய்யாமல் என்னால் என்ன செய்ய முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, என்னால் பைபிள் படிக்க முடியாது, என்னால் ஆண்டவரை தேட முடியாது. முதல்ல அதுதான் எனக்கு முக்கியம். ஐயோ, காலையில் எழுந்திரிச்சி 4 மணிலேருந்து பரபரப்பாக சமையல், காலையில் சமையல், மத்தியானம் சமையல், அந்த பிள்ளைகளை கணவரெல்லாம் அனுப்புகிறத காட்டிலும் எனக்கு ஜெபம் பண்ணுறதோ பைபிள் படிக்கிறதோ அதெல்லாம் யோசிக்கவே முடியாதுன்னு நம்ம சொன்னோன்னா கர்த்தர் எங்கே போயிட்டார், ரெண்டாவது போயிட்டார். மீதி எல்லாம் எங்கே வந்துட்டு. அப்போ பிள்ளையை படிப்புக்கு அனுப்புனா பிள்ளை படிப்பு வாய்க்குமா? கணவர் வேலைக்கு போனால் கணவர் வேலையில் ஆசீர்வாதம் இருக்குமா? இருக்காது. ஏன்னா இங்கே யார் ரெண்டாவது போயிட்டா? கர்த்தர். நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம கிராமப்புறங்களில் ரொம்ப பெரிய பிரச்சனை தண்ணி. அப்படி தானே? நம்ம கரெக்டாக ஒரு சர்வீஸ் வச்சுருப்போம், ஒரு முக்கியமான ஸ்பெஷல் மீட்டிங் அது இருக்கும், ஒரு சிறப்பு உபவாச ஜெபமாக இருக்கும். அன்றைக்கி என்ன வந்துடும், திடீர்னு என்ன வந்துடும், தண்ணி வந்துடும். அவசியமானது தான், அவசரமாக நம்ம எடுத்து தான் ஆகணும். ஆனால் அதுதான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா, ஆலயத்துக்கு வரல, ஏன் வரல, தண்ணி வந்துச்சு, தண்ணி பிடிச்சேன், அதனால் ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரல, தண்ணி அடுத்த தடவை என்ன செஞ்சிடும், வந்துடும். இல்லை நம்ம அவசரத்துக்கு 2 கூட யார்ட்டினாலும் என்ன செஞ்சிக்கலாம். ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை தேவ பிரசன்னமும், அந்த ஞாயிற்றுக்கிழமை வெளிப்பட்ட அபிஷேகமும், அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வெளிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையும் திரும்ப வருமா, திரும்ப கிடைக்குமா? கிடைக்காது. அல்லேலூயா. இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே என்ன செய்யுது, கொலாப்ஸ் ஆகுது. அப்போ வேலை 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 வேலைன்னு வேலையை முக்கியத்துவப்படுத்திட்டோன்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் எங்கே போயிடுறாரு? கொடுத்தது யார், வேலையை கொடுத்தது யார், அந்த வேலை செய்கிறக்கு பலன் கொடுக்கறது யார், அந்த வேலையில் காரிய சித்தி உள்ளவங்களாம் மாற்றி விட்டது யார்? எல்லோரும் இருக்கும்போது அந்த ஓனர் கண்களில் தயவை தந்தது யார்? கர்த்தர். அதெல்லாம் விட்டுட்டு இப்போ ஓனர் சொல்லிட்டாரு, அதனால் நான் அவர் சொல்ல என்ன செய்ய முடியாது, தட்ட முடியாது. அல்லேலூயா. அப்படி சொன்னால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும்? கடைசியில் ஓனர் தான் எல்லாத்தையும் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். கர்த்தர் எதையுமே என்ன செய்ய மாட்டார், வந்து பார்க்க மாட்டார். இதுதான் ஃபார்முலா. இதை நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கொஞ்ச நாள் அப்படியே மனிதர்களை பிரியப்படுத்தினதுனால, மனிதர்களை முக்கியத்துவப்படுத்தினதுனால, மனிதர்கள் பின்னாடியே போனதுனால நம்ம காரியம் எதுவுமே தடைப்படாதது போல் எல்லாமே நல்லபடியாக இருக்கிறது மாதிரி என்ன செய்யும் இருக்கும். திடீர்னு எங்கேயாவது ஒரு நாள் லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடி நம்ம மீண்டு வருவது, மறுபடி நம்ம எழும்பி வருவது ஒரு பெரிய சிரமமான காரியம் என்ன செய்யும் இருக்கும். ஜெபம் பண்ணுற நேரம் வந்துட்டு, பைபிள் படிக்கிற நேரம் வந்துட்டு, ஆனால் இப்போ தூக்கமாக என்ன செய்யுது வருது. அதனால் இப்போ ஒரு முடிவு பண்ணுறோம், நல்லா தூங்குவோம். அல்லேலூயா. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறோம், உடம்பெல்லாம் எப்படி இருக்குது, டயர்டாக இருக்குது. இப்போ நேரம் முழங்க இல்லையா, வாய்ப்பே இல்லை. இப்போ என்ன செஞ்சிடும், தூங்கிடுவோன்னு தூங்கிட்டா அப்போ நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம், தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். அதிகாலையில் எழும்பணும், புது கிருபை காத்திருக்கு. கர்த்தர் என்னை தேடுறவங்களுக்கு நான் என்னை வெளிப்படுத்துகிறேன்னு சொல்கிறார். என்னை கனம் பண்ணால் நான் உன்னை கனம் பண்ணுறேன்றார். என்னை நேசிக்கிறவங்களுக்கு ஏன் நேசத்தை நான் வெளிப்படுத்துவேன்றார். அப்போ அந்த அதிகாலையில் எழும்பும்போது நம்மளால் என்ன செய்ய முடியல, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி நித்திரை செய்யட்டும்னு நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், படுக்கையில் சோம்பேறி ஆடிட்டு இருந்த மாதிரியே என்ன செஞ்சிட்ருக்கோம், ஆடிட்டு இருக்கோன்னா சூரியன் மூஞ்சில் வெயில் என்ன செஞ்சது, சொல்லுன்னு அடித்ததுக்கப்புறம் தான் ஆகா மணி 7:30 ஆகிட்டோ. ஆமென். எந்திக்கணும்னு நினச்சது எத்தனை மணி, 5 மணி. ஆனால் சில நிமிடம் அந்த சோம்பலுக்கு இடம் கொடுத்து, தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அந்த புது கிருபையை காலையில் என்ன செஞ்சிடறோம், இழந்துடுறோம்.
கர்த்தர் அந்த காலை நேரத்தில் நமக்கு வைத்திருந்த அந்த ஆலோசனையை நம்ம என்ன செஞ்சிருந்தோம், மிஸ் பண்ணிடுறோம். ஸோ இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. யார் தான் முதல்ல இருக்கணும்? கணவருக்கு முக்கியத்துவம் தேவை, கணவரை கனம் பண்ணணும், கணவருக்கு கீழ்ப்படியணும். இதே போல் மனைவியினுடைய முக்கியத்துவம் ரொம்ப அவசியமானது, பிள்ளைகளுடைய முக்கியத்துவம் ரொம்ப மேன்மையானது, குடும்ப உறவுகள் ரொம்ப அவசியமானவர்கள், நண்பர்கள் எல்லாரும் தேவை தான். ஆனால் எல்லாரும் ஆண்டவருக்கு முன்னாடி என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. வேலை அவசியம்தான், தொழில் அவசியம்தான், வியாபாரம் அவசியம்தான், விவசாயம் அவசியம்தான், மாடு மிருக ஜீவன்களை பார்க்குறதுலாம் ரொம்ப அவசியம்தான். அதுக்கு தண்ணி வைக்கணும், அதுக்கு பால் கறக்கணும், அதை கொண்டு வந்து தொழுவத்தில் என்ன செய்யணும், எல்லாம் முக்கியம்தான். ஆனால் இது எல்லாமே ரெண்டாவது தான் இருக்கணும். அல்லேலூயா. யார் முதல்ல இருக்கணும்? கர்த்தர் முதல்ல இருக்கணும். கர்த்தர் முதல்ல இருந்தால் தான் விருதா அப்படிங்கிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது, வராது. அதே நேரத்தில் கர்த்தரை நம்ம பின் வச்சுட்டு மற்றதெல்லாம் முன்னாடி வச்சுட்டோம்னா என்ன பிரயாசப்பட்டாலும், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கட்டடம் கட்டுறதுக்கு எவ்வளோ பிரயாசம் பண்ணுறாங்க. வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை நடத்திப்பாருன்றாங்க. அப்போ கட்ட முடியாமல் ஒரு தடை வந்துட்டு, பொருளாதாரத்தில் ஒரு நெருக்கடி வந்துட்டு, அல்லது வேலை செய்கிற ஆட்கள் மத்தியில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு, அதை தொடர்ந்து நடத்த முடியாதபடிக்கு இடத்துல ஒரு பிரச்சனை வந்துட்டு, அப்படின்னா என்ன செய்ய முடியும்? யோசிச்சு பாரு. லட்சக்கணக்கான பணங்களை முடக்கி வீட்டில் குடியேற முடியாமல் போச்சுன்னா என்ன செய்ய முடியும்? வருத்தம் தானே. ராத்திரி ஃபுல்லாக கண் முழிச்சு நகரத்தை காப்பதற்காக காவலாளி விரிச்சிருக்கான். ஆனால் பாருங்கள், எவனோ வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். அவன் யோசிச்சு பாரு, முழிச்சிருந்தது உண்மை, தூங்காமல் இருந்தது உண்மை, ஆனால் பிரயோஜனம் இல்லையே. அந்த மாதிரி ஒரு நிலைமைன்னா அது எவ்வளோ வருத்தம், அது எவ்வளோ மன வேதனை. தேவ பிள்ளைகள் இப்படி வருத்தப்பட, வேதனைப்பட கர்த்தர் விரும்பலை. அப்போ நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது முதலாவது கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையான இடம் யாருக்கு? கர்த்தருக்கு. நம்ம கனம் பண்ண வேண்டிய முதல் நபர் யார்? கர்த்தர். இதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். நம்முடைய வீடு, நம்முடைய வேலை, நம்முடைய தூக்கம், இது எல்லாத்தையும் ஆசீர்வாதமாக நமக்கு கர்த்தர் மாற்றி தருவார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர்கிட்ட எத்தனை பேர் நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கீங்க? ஆண்டவரே, இனிமேல் என் வாழ்க்கையில் நீங்கள் தான் முதன்மையான ஒரு இடத்திற்கு சொந்தக்காரர். எந்த விஷயம் இருந்தாலும், எந்த காரியம் இருந்தாலும், அது எந்த நேரமாக இருந்தாலும், அது எந்த இடமா இருந்தாலும், உங்களை நான் முக்கியத்துவப்படுத்துவேன் ஆண்டவரே, உங்களை நான் முதன்மைப்படுத்துவேன் ஆண்டவரே, உங்களை நான் கனம் பண்ணுவேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வீடு நீங்கள் எங்களுக்கு தருகிற ஒரு ஆசீர்வாதம், குடும்பம் நீங்கள் எங்களுக்கு தருகிற ஒரு ஆசீர்வாதம், வேலை நீங்கள் எங்களுக்கு தருகிற ஒரு ஆசீர்வாதம், இன்பமான நித்திரை, சமாதானமான ஒரு ஜீவியம் நீங்கள் தருகிற ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரே. இதை நாங்கள் பெற்று அனுபவிக்க கர்த்தர் அனுகிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.